கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பட்சபாதம் என்ற தலைப்பில ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த பட்சபாதம் பண்ணுகிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பட்சபாதத்தில் பல வகைகள் உண்டு. இந்த பட்சபாதத்தை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து இதில் இருந்து சத்தியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்க முடியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பட்சபாதம் என்ற இந்த தலைப்பில் இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரோம். இதில் மறந்திருக்கிற சத்தியங்களெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் இந்த பட்சபாதம் செய்யாதவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பட்சபாதம் என்றால் என்ன? பட்சம் என்று சொன்னால் அவர்கள் பக்கமாக அல்லது அவர்கள் மேல் அன்பாக இருப்பதுதான் பட்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த பட்சபாதம் என்று சொன்னால் அதிலே ஒரு வேறுபாடு, வித்தியாசம் காண்பிக்கிறதா பட்சபாதம். இந்த பட்சபாதம் என்று சொல்றத பட்சபாதகம் என்று கூட சொல்லலாம். அந்த பட்சமாய் இருக்கிறதுல, அன்பாய் இருக்கிறதுல குறைவுகள் அல்லது வேறுபாடுகள், வித்தியாசங்கள் வரும்பொழுது அது பாதகமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. இது பட்சபாதகம், பட்சபாதம், பட்சபாவம் என்று பட்சபாவம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் வேதம் இதை பாவம் என்றுதான் சொல்லுகிறது. இதிலே பல வகையான பட்சபாதங்கள் உண்டு. இந்த பட்சபாதங்கள் என்பது என்ன என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொண்டால் அதற்கு பிறகு யாரெல்லாம் வேதத்திலே பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தியானிக்கலாம். இப்பொழுது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களில கூறப்பட்டிருக்கிற சத்தியத்தை பார்க்கும் பொழுது, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனென்றால் பொன் மோதிரம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனோ, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனோ உங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ நல்ல இடத்துல உட்காரு என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே வந்து என் பாதப்படி அண்டையிலே நில்லு அல்லது உட்காரு என்று சொன்னால் இது தேவாலயத்திலே செய்யப்படுகிற ஒரு பட்சபாதம், ஒரு வேறுபாடு. வசதியா இருக்கிறவனுக்கு நல்ல ஆசனத்தை கொடுத்து ஏழ்மையா இருக்கிறவனுக்கு தாழ்வான இடத்துல கொடுக்கிறது தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு போகும்போது உயர்ந்த ஆசனத்தில் போக வேண்டாம். அங்கே போனால் அந்த வீட்டு எஜமான் வந்து உங்களை காட்டிலும் மேன்மையான ஒருவன் வந்தால் உங்களை எழுப்பி அவனை அந்த இடத்துல அமரச் செய்து தாழ்வான இடத்திற்கு உங்களை அனுப்புவான். ஆனால் நீங்கள் தாழ்மையான இடத்துல உட்கார்ந்தால் ஒருவேளை அவன் வந்து உங்களை உயர ஒரு உன்னதமான இடத்துல உட்கார வைத்தால் அது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்று சொன்னதை நாம் இங்கே நினைக்க முடியும். இது ஒரு பட்சபாதமான ஒரு காரியம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசதியான பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் தான் நம்மை வம்புக்கு இழுக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனால் ஒன்றுமில்லாமல் தாழ்மையாய் ஏழையாக எளிமையானவனாக இருக்கிறவனை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறது சரியல்ல. ஏனென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற அந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. உன்னிடத்திலே நீ உன்னை நேசிக்கிறது போல அல்லது உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்வதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. ஆனால் பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தால் பாவம் செய்து
மீறினவர்கள் ஆவீர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால தீர்க்கப்படுவீர்கள். இதுதான் பட்சபாதம் செய்தால் பாவம். ஏன் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அதனாலே எல்லார் மேலும் அன்பா இருக்க வேண்டும். யாரிடத்திலும் வித்தியாசம் காட்டக்கூடாது. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினாலே எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அதனால பட்சபாதம் செய்ய வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் எப்படிப்பட்டவரோ அவரை போலத்தான் நாமும் இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல அல்லவா? அப்படியானால் நாமும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமோ வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல என்று உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினாலே நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன் என்று மல்கியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது. இந்த பட்சபாதம் வேதத்தை குறித்து தியானிக்காமல், வேதத்தை அசட்டை பண்ணி, வேதத்தை புறம்பாக்கி, வேதத்தின்படி நடக்காமல், வேதத்தை போதிக்காமல் இருக்கிறது. வேதத்தை அசட்டை பண்ணி ஒரு சிலருக்கு மாத்திரம் ஒருவேளை வேதத்தில் இருக்கிற நன்மைகளை சொல்லி மற்றவர்களுக்கு அதை சொல்லாதபடி இருக்கிறதெல்லாம் இது வேதத்திலே செய்யக்கூடிய பட்சபாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். லேவியினுடைய உடன்படிக்கை என்ன? லேவி என்கிறவன் ஆசாரிய வம்சமாக இருக்கிறான். தேவனுக்கு பணிவிடை செய்யவும், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த வாசஸ்தலத்தை சுத்தம் செய்கிறதும், தேவனை ஆராதிக்கிறதும், பலியிடுகிறதும், காணிக்கை செலுத்துகிறதும், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதும் இந்த லேவியினுடைய வேலையாக இருக்கிறது. இதை செய்யாமல் போனால் அதுவும் ஒரு பட்சபாதம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த நிலையில எப்படி இவர்கள் லேவியின் உடன்படிக்கையை கெடுத்தார்கள் என்று சொன்னால், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். அப்படியானால் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள், அவன் வேதத்தை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்து அவன் உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடு சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் என்று மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி வேதத்தை மறவாமல், வேதத்தை கனம் பண்ணி, வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லி இப்படி இருப்பது நல்லது. இது வேதத்தின் வழியில பட்சபாதம் பண்ணாமல் இருக்கிறதான ஒரு நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பட்சபாதம் என்று சொல்லும் பொழுது வேலைக்காரர்களிடத்தில் பட்சபாதம் காண்பிக்கிற அந்த செயலை பற்றி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார், அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். இது என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லாருக்குமே எஜமானர் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் தான். அதனால் எஜமானர்கள் என்ன செய்ய வேண்டும்? பட்சபாதம் இல்லாமல் தேவன் இருக்கிறது போல இவர்களும் பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில வேலைக்காரர்களை கடிந்து கொள்வதும்,
ஒரு சிலரை கண்டும் காணாமல் கஞ்சாடையாய் விடுகிறதும் இந்த எஜமானர்களுக்குள்ளே இருக்கிறதான சுபாவம். இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பட்சபாதம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எப்படி என்று பார்த்தால், வைராக்கியமோ விரோதமோ எங்கே உண்டோ அங்கே கலகமோ சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. பரத்திலே இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாகவும், இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி நாம் எப்படிப்பட்ட ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், உலகத்தின் ஞானம் அது வேறு. ஆனால் தேவனுடைய ஞானம், ஆவிக்குரிய ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பரத்திலே இருந்து வருகிற ஞானமாக இருக்கிறது. இப்படி இந்த வைராக்கியம், விரோதம், கலகம், துர்ச்செய்கைகள் இல்லாதபடிக்கு பரத்திலே இருந்து வருகிற ஞானமாக இருக்கின்றதான சுத்தமும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் நற்கனிகளால் நிறைந்ததும் பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதுமாக இருக்கிற இந்த ஞானத்தினாலே நாம் நிறைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அதனாலே உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் விரோதத்தை வைத்தா பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக இது பொய்யாக இருக்கிறது என்றால், கசப்பு வைராக்கியம் விரோதம் எங்குண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி நாம் யார் மீதாவது பகை, வைராக்கியம், விரோதம் போன்றவைகளை வைத்திருந்தா அவர்களுக்கு நாம் பட்சபாதம் செய்கிறவர்களாக இருப்போம். அவர்களை நேசிக்க மாட்டோம். நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை நாம் நேசிப்போம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசித்தால் அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப உங்களை விரும்புகிறவர்களுக்கே நன்மை செய்தால் அதனால என்ன பிரயோஜனம்? மாயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. அதனாலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்கள், உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இதுதான் ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது சாதாரணமாக இருக்கிற மனிதர்களுக்கு கடினமாக இருக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இருக்கிற மக்களுக்கு இது எளிமையாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கூட மன்னித்தார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். இதற்கு காரணம் அவர் பட்சபாதம் இல்லாத தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அதனாலேயே தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறதுனால நாமும் கூட பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. அப்படியே பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. இந்த வசனம் என்ன கூறுகிறது? பரிசுத்தராய் இருக்கிற தேவன் எப்படி அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அப்படி நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்படியே பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறதுனாலே குமாரர்களாகிய நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் வாழுகிற வரை அவரை போலவே பட்சபாதம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை போல அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வளர வேண்டும். அப்பொழுதுதான்
நாம் அவருடைய குமாரர்களாக இருப்போம். அடுத்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பட்சபாதத்தோடு நீ ஒன்றும் செய்யாம, விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாம, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்படி பட்சபாதத்தோடு செய்யாமல் எல்லாருக்கும் சமமாக செய்ய வேண்டும், நியாயமாக செய்ய வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற இந்த நிலைமையை அவன் கட்டளையிடுகிறான். ஏனென்றால் அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூறுகிறது. குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதனால் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தண்டிப்பார். அப்படி அவர்களை தண்டிக்க முடியாமல் அந்த மனிதன் மரணம் அடைந்தாலும் அவனுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த தண்டனையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இரத்தத்தின் வழியாக ஏற்பட்டதான அந்த இரத்தப்பழியை அந்த மனிதனுடைய சந்ததியிடத்திலே அவர் நியாயம் கேட்கிறார். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து ஊழியத்திலே பட்சபாதங்களை பற்றி பார்க்கும் பொழுது, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தியதுனால விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டு. இப்படி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே பேதுருவின் ஊழியத்திலும் பவுலினுடைய ஊழியத்தில் இருக்கிற வித்தியாசத்தை இவர் சொல்கிறார். பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு போதித்தார், புறஜாதி ஜனங்களுக்கு, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுக்கு பரிசுத்த பவுல் போதித்தார். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அதனாலே எல்லா மனுஷருக்கும் போதிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பெரிய சர்ச்சை உண்டானது. என்னவென்றால், யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மாம்சத்திலே, அதனால யூதருக்கு மாத்திரம்தான் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு போதனை இருந்தது. அல்லது புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் மாம்சத்திலே கைகளினாலே செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, ஆவியினாலே செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இருதயத்தின் நுனித்துவலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாருக்கும் பொழிந்தறினதுனால இருவரையும் சமமாக்கினார் என்று பவுல் தெளித்து, இந்த பட்சபாதமாக நாம் சுவிசேஷத்தில் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் இயேசு மரித்தாரே என்றெல்லாம் சொல்லி அந்த பட்சபாதம் இல்லாத ஒரு ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அடுத்து இந்த யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமோ வியாகுலமோ உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று, யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கும் எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலம் இருக்கும். முன்பு யூதர் பின்பு கிரேக்கர். நன்மை செய்கிறவனுக்கு அவனுக்கு அதற்குரிய மகிமையும் கனமும் உண்டாக இருக்கும். யாரையும் தேவன் விடுகிறதில்லை, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை என்று அடுத்த வசனம் கூறுகிறது. அடுத்து பேதுரு பேசும்பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்கிறார். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன்.
எந்த ஜனத்தினாக இருந்தாலும், அந்த எந்த ஜனமாக இருந்தாலும் அவருக்கு தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கணும். அடுத்து இந்த பட்சபாதம் மனிதர்களிடத்துல எப்படி கிரியை செய்தது என்பதை பார்க்கும் பொழுது, யாக்கோபின் குமாரர் ஏசா, ஈசாக்கினுடைய குமாரர் ஏசாவும் யாக்கோபும் 2 பேரும் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள் தான். ஆனால் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால அவன் ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள் என்று ஆதியாகமம் 25ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி தகப்பன் ஒரு பிள்ளை இடத்திலும் தாய் ஒரு பிள்ளை இடத்திலும் பட்சமாக இருக்கிறது. அது பட்சபாதம் தான். இதற்கு காரணம், ரெபேக்கால் யாக்கோபின் மேலே ஏன் பட்சமாக இருந்தாள் என்றால், அவன் கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான். அவன் வீட்டிலேயே தங்கி தரித்திருந்தான். தன் தாய் தந்தைக்கு அடங்கி அவர்கள் வீட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஏதோ அந்த பயிர் தொழில்களை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏசா வீட்டை விட்டு வெளியே போய் வனசஞ்சாரியாக வேட்டையாடி கொண்டு அங்கே இருந்த கானானியரோடு கலந்து அந்த பெண்களை விவாகம் செய்து கொண்டு அப்படி இருந்ததுனால அவன் மேலே ரெபேக்காலுக்கு பாசம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால அவன் ஏசாவின் மேலே பட்சமாக இருந்தான். இப்படி ஈசாக்கு முதிர் வயதாக இருந்ததுனால அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன பொழுது தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பராத்துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடு. அதை ருசியுள்ள பதார்த்தங்களாக எனக்கு கொண்டு வா. நான் மரணம் அடையும் முன்பு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னதாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகிற பொழுது ரெபேக்கால் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அந்த இடத்தை விட்டு போன பிறகு இந்த வார்த்தைகளை எல்லாம் தன் குமாரனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து இப்படியெல்லாம் சொன்னார். அதனால நீ போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். அவர் மரணம் அடையும் முன்பு உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை புசிப்பதற்கு நீ அவரிடத்துல கொண்டு போ என்று சொன்னார். அவள் அப்படி சொன்னதும் இவன் யாக்கோபு என்ன சொன்னா, என் தகப்பன் தடவி பார்ப்பார், நான் அவருக்கு எத்தனாய் காணப்படுவேன், ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை வர பண்ணிக்கொள்வேனே. ஏனென்றால் ஏசா மிகுந்த ரோமமுடையவன், நான் ரோமம் இல்லாதவன் என்று சொன்னான். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை, என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னான். அவன் கொண்டு வந்தான், சமைத்தாள். அப்பொழுது அதை தன் குமாரனுடைய கையிலே கொடுத்து தன் கணவனாகிய ஈசாக்கினிடத்திலே கொண்டு போய் அதை கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கி வரும்படி இவள் அனுப்புகிறாள். வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலே ரோமம் இல்லாதவன் கழுத்திலே போட்டு அனுப்புகிறாள். அப்பொழுது ஏசாவினுடைய வஸ்திரங்களை எடுத்து யாக்கோபு கொடுத்து அனுப்புகிறான். அப்படியே அவன் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதித்தான். எப்படி ஆசீர்வதித்தான்? ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்.
உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வார் என்று சொன்னதாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களிலே இதை பார்க்க முடிகிறது. இது பட்சபாதம். ஆனால் இதிலே ஒரு சத்தியம் உண்டு. தேவனும் இதை அனுமதித்தார். ஏனென்றால் ரெபேக்காள் பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ, பணி உள்ள ஒரு ஸ்திரீ. இவள் தன் கணவனோடு கூட பிரியமாய் நடந்து கொண்டது ஒரு மட்டுமல்ல, அவளுடைய சுபாவமே ஆயத்தம் என்று அவருடைய வாழ்க்கை நெறியே அப்படித்தான் இருந்தது. ஈசாக்குக்காக பெண் கொண்டு வரும்படி ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அனுப்பின பொழுது இவள் உடனடியாக விருப்பப்பட்டு மனமோந்து அந்த வேலைக்காரனுக்கு தேவையானவர்கள் எல்லாம் செய்து, உமக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஒட்டகங்களுக்கும் ஒன்று பார்ப்பேன் என்று சொல்லி உடனடியாக புறப்பட்டு இவனோடு கூட வந்து அந்த மனிதனோடு வந்து யாக்கோபை விவாகம் பண்ணி வாழ்ந்தார். அதனாலே இவன் தன் மனைவியோடு ஒருமனப்பட்டு வாழ்ந்து வந்தான். ஒரே மனைவி உடையவனாக இவன் வாழ்ந்தான். யாக்கோபு 4 மனைவிகளை உடையவனாக இருந்தான். ஏசாவும் பல மனைவிகளை உடையவனாக இருந்தான். ஆனால் ஒரே மனைவியோடு கூட வாழ்ந்தவனாக, நீதிமானாக, தியானிக்கிறவனாக இந்த ஈசாக்கு இருந்தான். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அது மட்டுமல்ல, பலி செலுத்த தன் தகப்பன் முற்பட்ட பொழுது அவன் அதை தடுக்கவே இல்லை. கீழ்ப்பிடிந்து அமைதலாக இருந்தான். இதெல்லாம் அவனை பற்றிய ஒரு பெருமையான ஒரு மகத்துவமான காரியங்கள் தான். ஆனால் இந்த ரெபேக்காள் என்ன செய்தால், 2 பிள்ளைகள் அவள் வயிற்றில் இருக்கும் பொழுது இது என்னவாய் முடியுமோ தெரியவில்லை என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போகும்பொழுது அவளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, 2 ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து வரும். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை காட்டிலும் மேன்மையாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னதுனால இவள் புரிந்து கொண்டால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி யாக்கோபின் சந்ததி. இவன் கானான் தேசத்தில் இருக்கிற அந்த கானான் மக்களோடு கூட வாழ்ந்து வருகிறான், அவர்களோடு கலந்து இருக்கிறான். அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகிய யாக்கோபின் சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஏனென்றால் இந்த புறஜாதியார் வம்சத்தின் தலைவனாக இருக்கிறதான, தகப்பனாக இருக்கிறதான, வம்சபிதாவாக, கோத்திரபிதாவாக இருக்கிறதான ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டு போனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஏசா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக யாக்கோபு, இளைவனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதே நல்லது என்று அவள் கண்டு செய்தாள். ஆனாலும் இது பட்சபாதமாக இருந்தாலும் சிலதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதான காரியங்கள். எனவே இதை தேவனுடைய கரங்களிலே விட்டு விடுவோம். அடுத்தது, பட்சபாதம் என்பது ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பட்சபாதம் இவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தா, ஆபிரகாம் இடத்திலிருந்து இந்த பட்சபாதம் ஈசாக்குக்கு வந்தது, ஈசாக்கின் இடத்திலிருந்து யாக்கோபுக்கு வந்தது என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் தன் மனைவி, அதாவது மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவள் மூலமாக இவனுக்கு பிறந்ததான பிள்ளை ஆகிய இஸ்மவேலையும் வனாந்தரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் மாத்திரம்தான் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் அவர்களை தேடி போகவும் இல்லை. ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பிறகு
இஸ்மவேலும் ஈசாக்கும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய அந்த மரணத்துக்கு தான் இஸ்மவேல் வந்தான். அடுத்து ஆபிரகாம் கேத்தூரால் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மீதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றாள் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருந்த பொழுது அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இதற்கு காரணம் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியினுடைய கோத்திரப்பிதா அவனுக்கு இவர்களால பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பிவிட்டான். வெகுமதிகளை மாத்திரம் ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்பிவிட்டான். மற்ற எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு தான் கொடுத்தான். இந்த ஈசாக்கு இதை எல்லாவற்றையும் ஏசாக்குக்கு கொடுத்தான். ஏனென்றால் கோலும் கையுமாக இவர்தானை கடந்து போனேன், இப்போது 2 பரிவாரங்களை உடையவனாக திரும்பி வருகிறேன் என்று யாக்கோபு சொல்கிறான். யாக்கோபு தன் சுயமாக சம்பாதித்தது தான் அதெல்லாம். இவனிடத்துல இருந்ததெல்லாம் ஏசாவுக்கு தான் கொடுத்தான். யாக்கோபு தன்னுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் போன்றவைகளை ஏசாவுக்கு பயந்து வெகுமதிகளாக வேறு கொடுத்தான். இப்படி இந்த பட்சபாதம் அவனிடத்தில் இருந்து சென்றதாக இருக்கிறது. குமாரர்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மறுமனை ஆட்டிகளின் மூலமாக பிறந்தவர்களுக்கு அவன் எதுவுமே கொடுக்கவில்லை. அவர்கள் புறஜாதி ஜனங்கள் அல்லது வேறு ஜாதி அவர்களில் இருந்து தோன்றுகிறது. இதனால என்ன நடந்தது? ஒரு பெரிய பழம்பகை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த புறஜாதி ஜனங்களுக்கும் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்தில் போனான். அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கேட்கிறான், நீ என் மருமகனாக இருப்பதனால எனக்கு சும்மா வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல்லு என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுக்கு கூச்சப்பார்வையாக இருந்தது, ராகேல் ரூபவதி, பார்வைக்கு அழகானவளாக இருந்தாள் என்று ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களில எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே என்ன செய்தான், 7 வருடங்கள் நான் இவளுக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது ராகேலுக்காகத்தான் அவன் இவனிடத்துல ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் லாபான் லேயாளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் செய்த பிறகு அவளை பார்த்த பொழுது அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு, ஏன் இப்படி எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று சொல்கிறார். இந்த வஞ்சகம் இவனிடத்தில் மாத்திரமல்ல, லாபான் யார்? யாக்கோபினுடைய தாய்மாமன், அதாவது ரெபேக்காளுடைய சகோதரன். ரெபேக்காள் எப்படி தன்னுடைய சொந்த கணவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலோ, தன் சொந்த புத்திரனாக்கிய ஏசாவுக்கு விரோதமாக செய்தாலோ வஞ்சகம் செய்தார். இது வஞ்சகம் தான். அதாவது 2 பேருக்கும் தாய் அவள். அதனால இது தேவ சித்தம் அல்லது தேவனுடைய நோக்கமாக இருந்தாலும் இதற்கு அடிப்படை காரணம் இவர்கள் பிறப்பிலேயே இவர்களுக்குள்ளே அந்த வஞ்சகம் இருந்தது. யாக்கோபை பார்த்தால் எத்தன் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள்.
அந்த எத்தனாக இருக்கிறதான அந்த பண்பை கடைசியிலே பரிசுத்த ஆவியானவரோடு அவன் போராடும்போது தேவதூதனானவர், நீ என்னோடு போராடி மனுஷரோடு போராடி மேற்கொண்டதினாலே இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்ற அந்த எத்தன் என்ற ஏமாற்றுக்காரனை தேவன் மாற்றிவிட்டார். ஆனால் இவன் கேட்கிறான், எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணினீர் என்று சொல்லி. அதற்கு பிறகு யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொன்னான். அப்படி ராகேலுக்காக அவன் 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரிலே இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. இதுல என்ன செய்தி என்று சொன்னால், யாக்கோபு ராகேலை லேயாளை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தான் என்று ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 மனைவிகள் இருந்தால் 2 மனைவிகளும் சமமாக நேசிக்க வேண்டும். இவளை மாத்திரம் அதிகமாக நேசிக்கிறான் என்று சொன்னால் அதுதான் பட்சபாதம். அடுத்து ஒரு பட்சபாதத்தை பார்த்தா, இஸ்ரவேலிலே முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இதனால் என்ன நடந்தது? தகப்பன் அவனை அதிகமாய் நேசிக்கிறதை அவனுடைய சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் இவனை யோசேப்பை அதிகமாக நேசித்தான். காரணம், தனக்கு வயதான காலத்திலே பிறந்தது மாத்திரமல்ல, அதற்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. இப்படி அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதனால் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். இவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற இடத்திற்கு போய் பார்த்துவிட்டு வரும்படி யோசேப்பை அனுப்பும் பொழுது அவன் தூரத்திலே வருகிறதை கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருகிறதுக்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே போட்டு அவனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது என்று சொல்லுவோம், அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சொன்னார்கள் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். இது காயினிடத்திலே கிரியை செய்த மனுஷ கொலைபாதக ஆவி இவர்களிடத்திலும் கிரியை செய்தது. அடுத்து இதே யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஒரு நிலையில உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவனை பார்ப்பதற்காக இவர்கள் போனார்கள். யோசேப்பின் வீட்டிலே இவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் விருந்து வைத்தான். அப்படி இருக்கும்போது அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்திலே அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது என்று ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூறுகிறது. ஏன் அவனுக்கு மாத்திரம் 12 பிள்ளைகளிலே 11, இவன் ஒருவன் போக 11 பிள்ளைகள். இந்த 11 பிள்ளைகளிலே ஏன் பென்யமீனுக்கு மாத்திரம் 5 மடங்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த யோசேப்பு, பென்யமீன் என்ற இந்த இருவரும் ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள். அதாவது யோசேப்பினுடைய கூட பிறந்தவன் பென்யமீன். அதனாலே அவனுக்கு மற்றவர்களை காட்டிலும் 5 மடங்கு கொடுக்கிறான். இப்படி பட்சபாதம் அது தொடர்ந்து வருகிறது பாருங்க. அத்தனை பேருக்கு முன்னால் இந்த இளையவனுக்கு மாத்திரம் அதிகமாக கொடுக்கும் பொழுது அது ஒரு பட்சபாதம் மாத்திரமல்ல, அந்த சகோதரர்கள் என்ன நினைப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் அவன் உணரவில்லை. காரணம், அந்த பட்சபாதத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. யோசேப்பு நீதிமானாக இருந்தாலும் அவனிடத்திலே அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அடுத்து லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அப்பொழுது அந்த தேசத்து பிரபுவாகிய சீகேம் என்பவன் அவளை கண்டு அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர்
தீனாளின் சகோதரராகிய சிமியோனும் லேவியும் துணிகரமாய் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அத்தனை சகோதரர்கள் இருக்கும்பொழுது சிமியோனும் லேவியும் மாத்திரம் எதற்காக வர வேண்டும் என்று பார்த்தா, லேயால் பெற்றவள் தீனாள். இந்த லேயால் பெற்ற குமாரர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூறுகிறது. இந்த 6 பேரில சிமியோன், லேவி இந்த இருவரும் லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள். இவளும் லேயால் பெற்ற குமாரத்தி, அதாவது சொந்த சகோதரி என்பதனால அவர்கள் இப்படி செய்து யாக்கோபு அவர்களை சபிக்கும்படியாக செய்து விட்டான். சிமியோனோ லேவியோ ஏக சகோதரர், கொடுமையின் பட்டயங்கள் அவர் கையில இருந்து அவர்கள் கொன்று போட்டார்கள். இஸ்ரவேலிலே அவர்களை பிரியவும் சிதறவும் பண்ணுவேன் என்றெல்லாம் சபித்தான். ஆனால் மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த சாபத்தை எடுத்து போட்டான். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அப்சலோம் தன் சகோதரி தாமாருக்காக அம்னோனை கொன்று போட்டான். என்னென்றால் அப்சலோம் இது கூட பிறந்த சகோதரி தாமார். அம்னோன் வேறு தாய்க்கு பிறந்தவன் சகோதரனாக இருந்தாலும் அவனை கொன்று போட்டான். இதுவும் ஒரு பட்சபாதத்தின் ஆவி. மற்ற சகோதரர்கள் யாரும் அம்னோனை ஒன்று செய்யவில்லை. கடைசியாக உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம், நான் என் பட்டயத்தாலோ என் விழினாலோ எமோரியர் கையில் சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன் என்று யாக்கோபு சொன்னதாக ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி யோசேப்புக்கு, அவன் யோசேப்பு ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறான், அவனுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு கொடுத்ததை காட்டிலும் இவனுக்கு ஒரு பங்கு அதிகமாக கொடுக்கிறான். அதாவது ஒரு ரூபன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை எழுந்து போனாலும் ரூபன் சபிக்கப்பட்டு போனாலும் அதற்கு பிறகு அந்த 12 பேரில் இருக்கிறவர்களிலே யோசேப்பு 11வது பிள்ளை அல்லவா. அது சிரேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கறதை காட்டிலும் 2 மடங்கு கொடுக்க வேண்டும். இது அப்படி அல்ல, அவனுக்கு இலவசமாக ஒரு பகுதி அதிகமாக கொடுக்கிறான். எனவே இதெல்லாம் ஒரு பட்சபாதத்தின் ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த பட்சபாதம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே அதற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பட்சபாதம் என்பது என்ன என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானிக்கும்படியாக உதவி செய்தீரேன். இந்த பட்சபாதம் எங்களுக்கு இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக எல்லாரையும் நேசிக்கவும், சமமாக கருதவும், சமமாக நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.